டாக்டர் சந்தியா ஸ்பெஷலைஸ்டு டென்டல் கிளினிக் அண்ட் பிரேசஸ் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம கூட ரதி மேடம் இருக்காங்க. ஸோ மேடம்க்கு வந்து நேட்டிவ் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி. அவங்களுக்கு அவங்க பல்ல இருந்த பிரச்சனைகள்னால அவங்க பற்களை கரைச்சி அவங்க பிரிட்ஜ் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. மேலே வந்து 4 பற்கள் மட்டும் வச்சு மேலே முழு தாடையில் ஃபுல்லாகவே வந்து பிரிட்ஜ் பண்ணியிருந்தாங்க. கீழே அவங்க இப்போ பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம செக் பண்ணி பார்த்தப்போ மேலே அந்த பிரிட்ஜ் வந்து 4 பல்லு மட்டுமே சப்போர்ட் பண்ணதால ரொம்பவே ஆடிட்டு இருந்தது. நம்ம அவங்களுக்கு மேலே கீழே ரெண்டுமே வந்து ஃபிக்ஸடாக வந்து இம்ப்ளான்ட் சிகிச்சை வந்து சொல்லியிருந்தோம். மேடம் வந்து நான் முதல்ல மேலே மட்டும் நான் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மேலே மட்டும் நம்ம அவங்களுக்கு இம்ப்ளான்ட் பொருத்தி டிஜிட்டலாக கம்ப்யூட்டர் முறையில் ஃபிக்ஸடாக வந்து பற்களும் கொடுத்துருந்தோம். அவங்களோட ஒட்டுமொத்த சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்ததுன்னு கேட்கலாம். சொல்லுங்கள். நான் கிளீனிங்கில் திருநெல்வேலியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். எக்ஸெக்ஷன் எல்லாமே கேப்பிங் எல்லாமே அங்கே பண்ணியிருக்கேன். பண்ணி ஆனால் கூட எனக்கு பல்லு எப்படி சரியாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, சரியாக இல்லை. அப்புறம் என் ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு கொடுத்தாங்க. அந்த அனஸ்தீசியா எனக்கு ஈவினிங் அந்த எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சு வீட்டுக்கு போனப்போ தான் அந்த பெயினே தெரிஞ்சிச்சு. அதனால எனக்கு ப்ரொசீஜர் ரொம்ப நல்ல ஈஸியாக அது பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நான் எங்கேனால சொல்லுவேன். நல்லா இருந்துச்சு. அப்புறம் இப்போ அந்த ஃபிக்ஸர் வச்சப்பறம் இம்ப்ளான்டேஷன் பண்ணது கூட டாக்டர் சீஃப் டாக்டர் பண்ணாங்க. நல்ல அவங்களும் அப்படிதான் பண்ணத்துல எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பு சொன்னாங்க என்னென்ன பண்ணிட்டு. அது எல்லாமே பெஸ்ட்டு கேர்ன்னு சொல்லுவேன் நான். அதே மாதிரி அங்கே வலசரவாக்கத்தில் போகும்போதும் அங்கேயும் இந்த வேத ட்ரீட்டஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஈவன் சிக்கருப்பத்தில் ஜூஸ் ரைஸா அது கூட தந்தாங்க. வெரி அக்கோமடேட்டிவ், நல்லா இருந்துச்சு. இப்போ எனக்கு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட்னாலே அவங்க வந்து பயப்படுறாங்க. பல் எடுக்கிறதுக்கோ இம்ப்ளான்ட் வைக்கிறதுக்கோ பயப்படுறாங்க. அதனாலே கட்டி மாற்ற பல் செட்டு மற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு மெடிக்கல் ஸ்டாஃப் தான். ஆனால் கூட எனக்கு இது இம்ப்ளான்டேஷன் சும்மா யூடியூப்ல போய் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பயம். இது என்னதான் கார்பெண்டர் ட்ரில்லிங் மிஷின் போட்ட மாதிரி போடுவாங்களோ அப்படின்னு ரொம்ப பயம்தான். அதனாலதான் இவ்வளவு நாள் டிலே பண்ணது. அதனாலதான் இந்த கேப்பிங்லாம் நான் போனது. இது இல்லாட்ட பிகினிங்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கேன். ஆனா இங்க வந்து பண்ணப்பறம் எனக்கு உண்மையிலே அவ்வளவு ஒரு அட் அ டைம் இவ்வளவு பண்றோம் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. உண்மையிலே அந்த எந்த காம்ப்ளிகேஷன் எதுவுமே இல்லை. எனக்கு பண்ணதே தெரியல. உண்மையிலே அதுதான் எனக்கு மைல்டு சுகர் இருக்கு. ஆனா கூட எந்த ஒரு இது இல்லாம ஊன்லாம் நல்லா ஈஸியாக ஹீலாயிட்டு அதனால 3 நாள் தான் ஆன்டிபயோட்டிக் எடுத்திருந்தேன். 3 நாள்ல ஹீலாயிட்டு எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லை. நல்லா பயம் உண்மையிலே எனக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண ஃபீலிங்ஸே இல்லை. அந்த மாதிரி அது உண்மையிலே சொல்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ்ல கூட சொன்னேன். அவங்களும் இப்போ ஊருக்கு போயிருந்தேன்னா அதனால இது அவங்கள இந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு ரொம்ப காட்டலை. அவங்க நிறைய பேர் நான் சொன்னபோது தான் தெரிஞ்சிச்சு நான் இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கேன். அவங்க யாரும் கண்டுபிடிக்கல. சார் கண்டுபிடிக்கல. சரி, தேங்க்யூ ஃபார் ஆல் த ஸ்டாஃப். உண்மையிலே ஸ்டாஃப்ஸ் ரொம்ப பெஸ்ட். ரொம்ப நல்லா வந்தாங்க.